லாஸ்ட் வீடியோல டைப் ஸ்கிரிப்ட்டுக்கு முன்னாடி ஜாவா ஸ்கிரிப்ட்ல என்னென்னலாம் மேஜரா பாத்துக்கணும் அப்படிங்கறத பார்த்துட்டோம். இன்னைக்கு நம்ம டைப் ஸ்கிரிப்ட்ல டைப் அனாடேஷன் என்ன அப்படிங்கறத கிளியரா பார்க்கலாம். மறக்காம இந்த வீடியோ சேவ் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் நம்ம ஜாவா ஸ்கிரிப்ட் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். அப்ப டைப் ஸ்கிரிப்ட் பார்க்கலாம். கம்பேர் பண்ணி படிக்கிறப்ப நமக்கு ஈஸியா புரியும். ஓகேவா? டைப் ஜாவா ஸ்கிரிப்ட்ல எப்படி ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணுவீங்க? லெட் யூசர் நேம் ஈக்குவல் டு அபி, லெட் யூசர் ஏஜ் ஈக்குவல் டு 22 சொல்லிட்டு நீங்க பேருக்கு ஏத்த மாதிரி வேல்யூ கொடுப்பீங்க. ஏன்னா யூசர் நேம்ல ஸ்ட்ரிங் தான் வரப்போகுது, யூசர் ஏஜ்ல நம்பர் தான் வரப்போகுது. கரெக்டா? ஜாவா ஸ்கிரிப்ட்க்கு அது தெரியும். இப்போ நீங்க அந்த யூசர் நேம் ரீஅசைன் பண்ணி அந்த ஃபால்ஸ் நீங்க கொடுத்தீங்கன்னா ஜாவா ஸ்கிரிப்ட் அக்செப்ட் பண்ணிரும். பட் ரன் பண்ணா உங்களுக்கு எரர் ஷோ பண்ணும். ஓகேவா? ஆனா டைப் ஸ்கிரிப்ட்ல இந்த கதையே கிடையாது. சோ ஃபர்ஸ்ட் நீங்க டைப் ஸ்கிரிப்ட்ல ஒரு ஃபைல் கிரியேட் பண்ணிக்கங்க. index.ts. ஓகேவா? ts தான் இதோட எக்ஸ்டென்ஷன். கிரியேட் பண்ணி நீங்க அந்த ஃபைல்ல சேம் அங்க டிக்ளேர் பண்ண அதே விஷயம் தான் எக்ஸ்ட்ரா என்ன ஆட் பண்ணிருக்கேன்னா பக்கத்துலயே கோலன் ஸ்ட்ரிங் இதுதான் பாத்தீங்கன்னா டைப் டிக்ளரேஷன் சொல்லுவாங்க, அதாவது டைப் அனாடேஷன் சொல்லுவாங்க. பக்கத்துல நீங்க இந்த மாதிரி கொடுத்துட்டீங்கன்னா இந்த வேரியபிளுக்கு ஸ்ட்ரிங் மட்டும் தான் அசைன் ஆகும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் இந்த ஸ்ட்ரிங்கை நான் ரிமூவ் பண்ணிட்டு இந்த இடத்துல நான் ஃபால்ஸ்னு கொடுத்தேன்னா எனக்கு எரர் ஷோ பண்ணும். என்னன்னா டைப் பூலியன் இஸ் நாட் அசைனபிள் டு டைப் ஸ்ட்ரிங். ஏன்னா நான் கொடுத்துருக்க வேல்யூ பூலியன், ஆனா டைப் இதுக்கு நான் என்ன அசைன் பண்ணிருக்கேன்? ஸ்ட்ரிங். அப்ப இதுக்கு ஸ்ட்ரிங் மட்டும் தான் அக்செப்ட். வேணா நான் ஸ்ட்ரிங்கா மாத்திட்டு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு எரர் போயிடும். புரியுதா? சோ இது உங்களால ரீஅசைனும் பண்ண முடியாது. சேம் இதே மாதிரி தான். அது இதான் நம்பருக்கும் பூலியனுக்கும் அரேக்கும் இதே தான், எல்லாத்துக்குமே இதே தான். ஓகேவா? இதை நீங்க ரன் பண்ணணும்னா தலைவலி. ஃபர்ஸ்ட் நீங்க டெர்மினல் ஓபன் பண்ணி TSC index.ts ஃபர்ஸ்ட் போடணும். அது உங்களுக்கு ஜாவா ஸ்கிரிப்டா மாறும். ஜாவா ஸ்கிரிப்ட் ஃபைல போய் நீங்க நோட் index.js நீங்க போட்டாதான் ஜாவா ஸ்கிரிப்ட் உங்களுக்கு இவ்வளவும் பண்றதுக்கு பதிலா டைப் ஸ்கிரிப்ட்லேயே பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு இது வச்சிருக்கோம், பிளே கிரவுண்ட் வச்சிருக்கான், டைப் ஸ்கிரிப்ட் lang.orgன்னு சொல்லிட்டு. ஸோ இங்கே போய் நீங்கள் டேரக்டாகவே வந்து டைப் ஸ்கிரிப்டை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு நீங்கள் ரன் பண்ணி இங்கே பார்த்துக்கலாம். உங்களுக்கு ஜாவா ஸ்கிரிப்ட்லையும் கோட் எப்படி இருக்குன்னு சொல்லி இங்கே காட்டும். ரொம்ப ஈஸியாக இருக்கும். நீங்கள் டைப் ஸ்கிரிப்ட் ப்ராக்டிஸ் பண்ணுறதுனா நீங்கள் இந்த வெப்சைட்ல வந்து பண்ணலாம். ஸோ நாளைக்கு பார்த்தீங்கன்னா இதே ஃபங்க்ஷனில் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ.